நெக்ஸ்ட் இஸ் மேக்னெட்டிக் ரெக்கார்டர். ஸோ ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிப் சார்ட் பார்த்தோம் அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸ்ஒய் ரெக்கார்டர் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மேக்னெட்டிக் ரெக்கார்டர் பார்க்கலாம். ஸோ நேம்லேயே வந்து நமக்கு இங்கே தெரியுது மேக்னெட்டிக் ரெக்கார்டர் யூஸ்வலாக வந்து என்ன பண்ணும், நமக்கு குவான்டிட்டியை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் அப்படி இருக்கக்கூடிய அந்த ரெக்கார்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இட் இஸ் கெட்டிங் ஸ்டோர்ட் இன் மேக்னெட்டிக் ஃபார்ம். ஸோ மேக்னெட்டிக் அப்படிங்கிறதுனால அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் எல்லாமே நமக்கு இப்போ மேக்னெட்டிக் ஃபார்மாக வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இது எப்படியெல்லாம் வந்துட்டு ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னா, யூஸிங் அ மேக்னெட்டிக் டேப் ஆர் மேக்னெட்டிக் ட்ரம் ஆர் மேக்னெட்டிக் டிஸ்க். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம ஒரு சிக்னலுடைய ரெப்ரசன்டேஷனை வந்துட்டு ரெக்கார்ட் மட்டும் பண்ணாமல் அந்த ரெக்கார்ட் பண்ண விஷயத்தை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம். அதுதான் இதில் இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். ஸோ இட் இஸ் யூஸ்ட் இன் வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் லைக் டேட்டா ரெக்கார்டிங், ஆடியோ ரெக்கார்டிங், பவர் சிஸ்டம் மானிட்டரிங். ஏன்னா அது எல்லாமே ரெக்கார்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செக் பண்ணும்போது we can have a continuous monitoring over there. ஸோ பேசிக்காக ஒரு மேக்னெட்டிக் ரெக்கார்டர் அப்படிங்கிறது ஒரு ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக்காக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து மேக்னெட்டிக் டேப்பில் வந்து இல்லை ஒரு மேக்னெட்டிக் மீடியமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ பேசிக் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, இட் ஒர்க்ஸ் ஆன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எலக்ட்ரிக்கல் சிக்னல் நமக்கு இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ எக்ஸ்ஒயில் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். எலக்ட்ரிக்கல் சிக்னல் நமக்கு வந்து சர்வோ மோட்டரில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் கன்வெர்டட் இன்டு மெக்கானிக்கல் மூமெண்ட். அது மூலமாக நமக்கு வந்துட்டு அந்த பென் அண்ட் பேப்பரில் நமக்கு மூமெண்ட் எல்லாமே இருந்துச்சு. பட் இங்கே நமக்கு இதே எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து இட் இஸ் கன்வெர்டட் இன்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். அது மூலமாக இட் இஸ் கெட்டிங் ரெக்கார்டட் ஆன் டேப். ஸோ சிக்னல் அப்ளை பண்ண உடனே மேக்னெட்டிக் ஹெட் என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கு தேவையான மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த டேப் வந்து அந்த ஃப்ளக்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ ஸ்டோர்டு சிக்னலை வந்து நம்ம திருப்பியும் வேணும் அப்படின்னா நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எதுக்காக இந்த மேக்னெட்டிக் ரெக்கார்டர் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, டேட்டா ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக. அதாவது நம்ம ஒரு டேட்டாவை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்கேஸ் அதை நம்ம திருப்பியும் நம்ம ரீகன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பாஸ்ட் வேல்யூஸை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அதை வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ வி நீட் அ ஸ்டோரேஜ். ஸோ அந்த ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக தான் இந்த மேக்னெட்டிக் ரெக்கார்டரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம். அண்ட் சிக்னல் ரெக்கார்டிங், இன்கேஸ் ரீப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் இங்கே வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மானிட்டரிங், அனாலிசிஸ் நான் இதெல்லாம் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக இந்த நம்ம மேக்னெட்டிக் ரெக்கார்டரை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ பிளாக் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் நம்ம இன்புட் சிக்னல் கொடுக்குறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆம்ப்ளிஃபையர் ஸ்டேஜை முடித்த உடனே பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிவன் டு அ ரெக்கார்டிங் ஹெட். ஸோ எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டாக நமக்கு இங்கே வந்து கன்வெர்ட் ஆகும். அண்ட் மேக்னெட்டிக் டேப்லேருந்து இட் இஸ் கிவன் பேக் டு ப்ளே பேக் ஹெட். அண்ட் அது மூலமாக டு ஆம்ப்ளிஃபையர், பிகாஸ் அதை ஆம்ப்ளிஃபை பண்ணால் தான் நமக்கு தேவையான அவுட்புட் வெர்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ இங்கே ஃபைனலைஸ்டாக நமக்கு தேவையான அவுட்புட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இதுக்கு என்னென்ன சப்போர்ட்டிங் பார்ட்ஸ் நமக்கு தேவைன்னா, we need a motor, tape drive and power supply. ஸோ இந்த ஒவ்வொரு பிளாக்ஸில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்புட் சிக்னலை வந்துட்டு அப்ளை பண்ணுறோம். ஸோ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா இட் கேன் பி ஆஃப் எனி ஆஃப் தி ஃபார்ம் லைக் ஆடியோ, வோல்டேஜ் சிக்னல், டேட்டா சிக்னல். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்னலை நம்ம எடுத்துக்கலாம். ஆம்ப்ளிஃபையருக்கு கொடுக்கும்போது நம்ம என்ன இன்புட் சிக்னல் கொடுத்துருக்கோமோ அந்த சிக்னல் நமக்கு ஆம்ப்ளிஃபைட் ஆகி அவுட்புட்டாக கிடைக்கும். விச் மீன்ஸ் சிக்னலுடைய ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு இங்கே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அண்ட் இட் ட்ரைவ்ஸ் த ரெக்கார்டிங் ஹெட். அண்ட் இது மூலமாக பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் என்ஷூர் பண்ண முடியும். ஸோ ரெக்கார்டிங் ஹெட் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் டிவைஸ். இங்கே தான் நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து இட் இஸ் கன்வெர்டட் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ கரண்ட் வந்து காயில் வழியாக ஃப்ளோ ஆகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுற்றி நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ மேக்னெட்டிக் டேப் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட் கெட்ஸ் மேக்னடைஸ்ட். அண்ட் அது மூலமாக சிக்னல் வந்து நமக்கு ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மேக்னெட்டிக் டேப் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ டேப் இஸ் கோட்டட் வித் அ மேக்னெட்டிக் மெட்டீரியல். அதனால தான் அதை நம்ம மேக்னெட்டிக் டேப் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் என்ன மாதிரி மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் ஆக்சைடு. அண்ட் டேப் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மோட்டரை வந்து நமக்கு மூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் பை மீன்ஸ் ஆஃப் விச் த சிக்னல் இஸ் ரெக்கார்டட் ஆன் டேப்.
நெக்ஸ்ட் இஸ் ப்ளேபேக் ஹெட். ஸோ ஏற்கனவே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க சிக்னலை ரீட் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு இந்த ப்ளேபேக் ஹெட் நம்ம யூஸ் பண்ணுறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணணும்னா நமக்கு ஒரு வோல்டேஜை இன்டியூஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இந்த வோல்டேஜ் தான் நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் சிக்னலாக இருக்கும். ஸோ எலக்ட்ரிக்கல் சிக்னல் மறுபடியும் நமக்கு வந்து ரீப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. அதாவது ஃபர்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக நமக்கு இங்கே இருக்குது. இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டாக நமக்கு கன்வெர்ட் ஆகி இங்கே வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டோர் ஆனதுலேருந்து நம்ம திருப்பியும் ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலே ரீப்ரொடியூஸ்டாக கிடைக்கும். அண்ட் அப்படி கிடைச்சிருக்க சிக்னலை நம்ம ஆம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து தேவையான அவுட்புட் வந்து கிடைக்கும், விச் இஸ் அவர் ஒரிஜினல் சிக்னல். ஸோ விச் இஸ் யூஸ்டு ஃபார் டிஸ்பிளே, ஸ்டோரேஜ் அண்ட் அனாலிசிஸ். ஸோ பிளாக் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இன்புட் சிக்னல் நம்ம பார்த்தோம், given to an amplifier, அண்ட் அதுலேருந்து ஒரு ரெக்கார்டிங் ஹெட் அண்ட் which is given to a playback head அப்படின்னு பார்த்தோம், which is again given to an amplifier for the signal to get reproduced. அண்ட் அதில் நமக்கு தேவையான அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மேக்னெட்டிக் டேப் எப்படி இருக்கும் ரீப்ரொடியூஸ் ஆகும்போது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, we have a motor here. மோட்டரில் நமக்கு எலக்ட்ரிக்கல் வந்து இப்போ எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்றத பாருங்கள். சிக்னல் ரீப்ரொடியூஸ் ஆகும்போது ஸோ பை மீன்ஸ் ஆஃப் திஸ் இந்த மேக்னெட்டிக் டேப்பை யூஸ் பண்ணி நம்ம சிக்னலை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதாவது நம்மளுடைய ஒரிஜினல் எலக்ட்ரிக் சிக்னல் வந்து நமக்கு ரீப்ரொடியூஸிங்காக கிடைக்கும். ஸோ ஒர்க்கிங் பிரின்சிபலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம இன்புட் சிக்னல் வந்து அப்ளை பண்ணுறோம். செகண்ட் வந்து ஆம்ப்ளிஃபையருக்கு கொடுக்குறோம், which increases the signal strength. தேர்ட், ரெக்கார்டிங் ஹெட் மேக்னடைசஸ் த டேப். அதுதான் நம்மளுடைய தேர்ட் ஸ்டேஜாக இருக்கும். அண்ட் அதில் நமக்கு சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஆகிடும். இப்போ ஸ்டோர் ஆன சிக்னலை திருப்பி ரீட் பண்ணி ஆம்ப்ளிஃபையருக்கு ப்ரொடியூஸ் பண்ணும்போது நமக்கு தேவையான ஒரிஜினல் சிக்னல் வந்துட்டு ரீப்ரொடியூஸ்டாக கிடைக்கும். ஸோ இந்த மேக்னெட்டிக் ரெக்கார்டரில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா, திஸ் மேக்னெட்டிக் டேப் ரெக்கார்டர். இதில் நம்ம ஒரு மேக்னெட்டிக் டேப் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சிக்னலை வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப்பில் தான் வந்து ஸ்டோர் பண்ணுறோம், விச் இஸ் யூஸ்ட் இன் கம்யூனிகேஷன் அண்ட் ஆடியோ. அதுவே ஒரு மேக்னெட்டிக் ட்ரம் ரெக்கார்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நம்ம வந்து ஒரு ரொட்டேட்டிங் ட்ரம்மை யூஸ் பண்ணி அதில் நம்ம வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம், விச் வாஸ் யூஸ்ட் இன் ஏர்லி கம்ப்யூட்டர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் மேக்னெட்டிக் டிஸ்க் ரெக்கார்டர். இங்கே நம்ம ஒரு மேக்னெட்டிக் டிஸ்கை யூஸ் பண்ணி which is similar to a hard disk நம்ம வந்து சேவ் பண்ணுறோம், which is used in digital systems. ஸோ அட்வான்டேஜஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அண்ட் அந்த டேப்பை நம்மளால் ரீயூசபிள் பண்ண முடியும், which is very very important. and we will have a good recording quality. பெர்மனெண்ட்டாக ஒரு ரெக்கார்ட் வந்து நமக்கு இங்கே கிடைக்கும். அண்ட் அகெயின் ரெக்கார்ட் பண்ணதை ஈஸியாக நம்மளால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா நாய்ஸ், டிஸ்டார்ஷன் அண்ட் இதுக்கு மெயின்டெனன்ஸ் தேவைப்படும். டிஜிட்டலை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அண்ட் சைஸ் வந்து ரொம்ப லார்ஜாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்ளிகேஷன்ஸ் இட் கேன் பி யூஸ்ட் இன் ஆடியோ ரெக்கார்டிங், கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஸோ ஒரு மேக்னெட்டிக் ரெக்கார்டரையும் டிஜிட்டல் ரெக்கார்டரையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ரெக்கார்டர் இட் ஸ்டோர்ஸ் சிக்னல் இன் மேக்னெட்டிக் ஃபார்ம். அதுவே டிஜிட்டல் ரெக்கார்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஜிட்டல் மெமரியாக வந்து நமக்கு சிக்னல் ஸ்டோர் ஆகும். ஸோ இதில் வி ஆர் யூஸிங் அ டேப். இதில் டிஜிட்டல் ரெக்கார்டரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் யூசஸ் மெமரி. ஸோ ஓல்டர் வெர்ஷன் வந்து நமக்கு மேக்னெட்டிக் ரெக்கார்டராக இருக்கும். மாடர்ன் டிவைசஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் ரெக்கார்டர்ஸை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி சிக்னல் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகுது அண்ட் அதுக்கு நம்ம என்ன மாதிரி ஸ்டோரேஜ் டிவைஸ் யூஸ் பண்ணுறோம், இட் ஒர்க்ஸ் ஆன் விச் பிரின்சிபல் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதை பேஸ் பண்ண சில டிஎன்பிஎஸ்சி ஏ லெவல் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.